புஸ்தகம் அவருடைய 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு தருகிறதான வார்த்தையின் அவன் வசனத்தின் செய்தியின் தலைப்பு மோசம் போக்குகிற சாத்தான். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பிசாசானவன் இந்த நாட்களிலே அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நம்மை மோசம் போக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறான். அப்படி செய்கிற சாத்தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில் பல தீமைகளை உண்டு பண்ணுகிறான். விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் மோசம் போக்குகிற சாத்தான் நம்மை மோசம் போக்கும்படி அவன் தன்னுடைய கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் அவன் சந்தேகம் என்கிறதான ஒரு ஆயுதம். அவன் ஆதி குடும்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு குடும்பம் காணப்படுகிறது. அந்த குடும்பம் ஆதாம் ஏவாளின் குடும்பம். அந்த குடும்பம் அவன் கர்த்தருக்குள் காணப்பட்டது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால் அவன் இணைக்கப்பட்டது, தேவனால் புருஷன் மனைவி என்கிற ஒரு குடும்பத்தில் உறவை கட்டி எழுப்பினது இந்த அவன் தேவனால் எழுப்பப்பட்ட ஆதாம் ஏவாளின் குடும்பம். இந்த குடும்பத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நன்றாய்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ளே அல்லது அந்த தோட்டத்திற்கு உள்ளே ஒரு நாள் பிரைஸ் லார்ட் சாத்தான் எழும்பி கடந்து போகிறான். அவன் கடந்து போய் அவன் செய்த ஒரு காரியம் வேறொன்றும் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த குடும்பத்துக்குள்ள வச்சான். என்ன காரியம்? சந்தேகம். பிரைஸ் லார்ட். சந்தேகம். எப்படி? அழகாய் போகிறான், மரத்தின் வழியாக ஏறி இறங்கி கிளைகள் வழியாய் ஒவ்வொரு கிளையாய் தாவி தாவி போய் கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருந்தவன் ஒரு நாள் போகிறான். அப்படியே ஏவாளின் கண்களுக்கு முன்பாக அழகாய் வளைந்து நெளிந்து தன்னுடைய அழகை காண்பிக்கிறான். திரும்ப வருகிறான். பைபிள் அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வருகிறான். மறுநாளிலே ஆமென் பிரைஸ் லார்ட் ஆதாம் கொஞ்சம் தோட்டத்திற்கு வெளியே தோட்டத்திற்குள்ளேயே தன்னுடைய மனைவியை விட்டு கொஞ்சம் தூரத்திலே கடந்து போகிறான். கடந்து போகிற அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து மீண்டும் போகிறான். தன்னுடைய அழகை மீண்டும் காண்பிக்கிறான். நான் எப்படி நடந்து போகிறேன், மரத்தில் எப்படி தாவுகிறேன், எல்லாவற்றையும் காண்பித்து மெதுவாக 2-3 நாட்கள் அல்லது ஒரு 4-5 நாட்கள் கழித்து இந்த பாம்பு என்று சொல்லப்படுகிற சாத்தான் கொஞ்சமாய் அவன் ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ஏவாளிடத்திலே ஒரு பேச்சு கொடுத்தான். அந்த பேச்சு வேறு ஒன்றுமல்ல, அவன் அழகாய் பேசுகிறான். தேவன் உங்களை உருவாக்கிறது, அவன் அழகா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கு, பிரைஸ் லார்ட் தோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரம் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் பிரைஸ் லார்ட். அந்த மரத்தில் கனியை பார்த்திருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் பைபிள்ல நீங்க பார்க்க முடியாது. ஆமென். செய்திக்காக நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். கேட்டுவிட்டு திரும்ப போய்விட்டாலும் வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் அவன் ஒரு நாள் கழித்து திரும்ப சாத்தான் வந்து சொல்லுகிறான். ஏவாள் இடத்துல எப்படி எல்லாம் சாப்பிட்டீங்க, எந்த கனியை சாப்பிட்டீங்க, எந்த மரத்திலிருந்து பறிச்சு சாப்பிட்டீங்க, நல்லா இருந்ததா, அப்படி இப்படி எல்லாம் விசாரிக்கிறான். எல்லாம் விசாரித்து விட்டு சொல்லுகிறான், நான் வருகிற வழியில தோட்டத்துக்கு நடுவில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் கனி பிரைஸ் மரம் முழுவதும் பழங்களாய் தொங்கி கொண்டிருக்கு, பார்க்கிறது அழகா இருக்கு, அவன் மிக அருமையா இருக்கு. நான் அதை உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். அந்த மரத்தில் கனியறிக்கையா புசிக்க கூடாது, ஆண்டவர் ஒருவேளை அவன் அந்த கனியறிக்கை புசிக்க கூடாது உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அப்படி ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்விக்குறியை எடுத்து வைத்து விட்டு அவன் பிரைஸ் லார்ட் அவன் என்ன பண்ணிட்டான்? எஸ்கேப், அதாவது போய்விட்டான். இப்படி போன பிறகு இந்த ஏவாளுடைய இருதயத்திலே அவள் இதுவரைக்கும்
புருஷரை குறித்த சிந்தை, அல்லது எப்பொழுது என் ஆண்டவர் வருவார் என்கிற ஆண்டவரை குறித்த சிந்தையோடு காணப்பட்டிருந்த ஏவாள், இப்ப அவளுடைய சிந்தை எல்லாம் அந்த மரத்தில் கனியை எப்போது பறிக்க முடியும், இந்த மரத்தில் கனியை நான் எப்ப பார்க்க முடியும், அந்த மரத்தில் கனியை புசித்து சாப்பிட்டு தான் என்ன பிரைஸ்லாம் என்று பல எண்ணங்கள் உருவாகிறது. இறுதியிலே அவள் போய் மரத்தில் கனியை பறித்தாள், புசித்தாள். ஹல்லேலூயா. அப்ப பிசாசின் தந்திரங்கள், எண்ணங்கள் எல்லாமே எப்படி ஆகிலும் இந்த தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்தை நிர்மூலமாக்க வேண்டும். அதற்காகவே அவன் தந்திரமாய் சில கிரியைகளை செய்கிறான். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே உடைந்து போகிற நம்மையும், வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட என்னையும் உங்களையும் கர்த்தர் கிருபையினாலே ஆமென் கரம் கொடுத்து தாங்கி உன்னதமான அனுபவத்திலே உயர்த்தி வைக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவன் இப்படி சொல்ல முடியும், இந்த சபைக்குள்ளே வந்திருந்து அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு கூட தகுதியே இல்லாத என்னையும் உங்களையும் கர்த்தர் தகுதிப்படுத்தி உருவாக்கி இவ்வளவு அழகுபடுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய தகுதி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, ஆண்டவருடைய ஒரு மேலான இரக்கம். ஹல்லேலூயா. அவன் உடைக்கிறான், கர்த்தர் கட்டுகிறார். அவன் தகர்க்கிறான், கர்த்தர் உருவாக்குகிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எப்படி நன்றாய் போய்கொண்டிருக்கிற குடும்பத்திலே திடீரென்று அவன் முதலாய் வெறுக்கிற ஆயுதம் சந்தேகம். ஹல்லேலூயா. அது எந்த ரூபத்திலாக இருக்கட்டும், ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே சந்தேகம் என்பது ஒன்று வந்தால் அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைகள், சந்தேகம் என்கிற ஒன்று உள்ளே வந்தால் நிச்சயம் சொல்லுகிறேன், சீக்கிரத்தில் அந்த இடங்கள் தார்மாராக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சமாதானம் கெடுக்கப்பட்டு அலைந்து தெரிகிறவர்களாய் மாறி போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. எத்தனை சந்தர்ப்பத்தில் யார் யாரால் உடைக்கப்பட்டோம். ஆமென். நம்மை உருவாக்கிறவர்களே ஆமென் அடித்தார்கள். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பார்கள். ஆமென். படிக்கிற குழந்தையை விட படிக்காத குழந்தையை விட படிக்கிற குழந்தைகளுக்கு தான் சிக்ஷை அதிகமாக இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். அவன் தோற்று போன மாணவன் என்ன பண்ண மாட்டான், அழமாட்டான். ஆனால் 100க்கு அவன் பிரைஸ் லார்ட் 90 மதிப்பெண் எடுத்திருக்கிற பிள்ளை அழும். ஏன் அழும்? பிரைஸ் லார்ட் 10 மார்க்கு குறைந்து விட்டது. ஆனா அங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான், தோற்று போயிருப்பான், அவன் ஜாலியா சந்தோஷமா உட்கார்ந்து இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் ஆசிரியர் பிடித்து அடித்தாலும் சொல்லுவான், நான் படித்து எழுதுறேன், ஆனா நீங்க தான் என்ன பண்ணல, மார்க் தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் 90 மதிப்பெண் எடுத்த பிள்ளைய கேட்டு, ஏன் நீ அழுகிறன்னு கேட்டா, அவன் பிரைஸ் லார்ட் இந்த 10 மார்க்கு கூட நான் படிக்க முடியவில்லையே என்று அழுகிறேன்னு சொல்லும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் அவர் நம்மை அவன் பல இடங்களிலே சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். அவன் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை தள்ள மாட்டார், அவர் நம்மை உருவாக்குவார். ஹல்லேலூயா. தளர்ந்து போன, தகர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை என் தேவன் மீண்டும் சீர்படுத்தி கட்ட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் அதை செய்ய வேண்டுமானால் நான் மீண்டும் அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை சொல்வேனானால், அந்த ஏவாள் தவறு பண்ணிட்டான்,
அவள் தவறு பண்ணிட்டாள். தவறு பண்ணினவள் ஒருவேளை ஆண்டவர் கேட்ட நேரத்தில் ஆகிலும் மனஸ்தாபப்பட்டு உள்ளம் நொந்து, ஆமா ஆண்டவரே தவறு பண்ணிட்டேன், நீ சொன்னது உண்மை, அதனால தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த பாவ உலகத்திலே பாவிகளாய் இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவளோ தன் பழிகளை மற்றவர்கள் மேல் போடும்படி பிரயாசப்பட்டாள், உடைக்கப்பட்டாள். அப்போ ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் உடைக்கப்படுகிற வேலை வந்தாலும் கர்த்தர் பாதத்திலே அமர்ந்த, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன், ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், என் குற்றங்களை மன்னியும், என்னை ஆசீர்வதியும் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மை உடைந்து போன நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தளர்ந்து போன நம்முடைய கைகளை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போன இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதியில் அன்றைக்கு சாத்தான் வைத்த முதல் ஆயுதம் சந்தேகம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே எந்த ரூபத்திலே நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் அவைகளை தூக்கி வெளியே தள்ளிவிட்டு கர்த்தரை பற்றி கொள்ளும்படி தேவ சமூகத்திலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மீண்டும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான பாடல் விதமாய் உண்டு. உடைந்த பாத்திரம் தான் அவன் எதற்கும் பிரயோஜனமற்றவன் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என்னுலகம், உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என்னுலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என்னுலகம் விழிக்காதே. தேவகுமாரா, 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 தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா. ஆமென். தேவன் நம்மை நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம நினைச்சா போதும், அவர் நம்மை நினைத்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளை மாறும். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைஞ்சு போன பாத்திரத்தை திரும்ப உருவாக்க நம்மால முடியாது, ஆனால் ஒருவரால் முடியும். யாரால்? குயவனால். ஹல்லேலூயா. அந்த குயவன் நம்மை உருவாக்க வேண்டுமானால் நம்மை அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்காம ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் என்று சொல்லி கொண்டிருந்தால் தேவன் கிரியை செய்ய முடியாது. அப்படியானால்
உடைந்து போன என்னையும், உடைந்து போன பாத்திரமாய் என்னையும் உங்களையும் தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில், ஆதி நாட்களிலே ஆதாம் ஏவாள் குடும்பத்தை மோசம் போக்கின சாத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மோசம் போக்குகிற 3 விதமான தந்திரமான காரியங்கள், அவை பல காரியங்கள் இருந்தாலும் 3ஐ மட்டும் ஆமென் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த பிசாசு ஆமென் சாத்தான் நம்மை மோசம் போக்கும்படி பல காரியங்களை செய்கிறான். அவைகளில் ஒன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், 10, 11 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவரை தொடர்ந்து விடியுங்கள், அவரை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது சாத்தான் சத்துரு அவன் ஒரு தேவ பிள்ளையை விழத்தள்ளும்படி மோசம் போக்கும்படி அவன் செய்கிற ஒரு காரியம், அவன் நம்முடைய காதுகளில் ஒரு சத்தம் வரும், நம்முடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்னா, ஆமென் பிரைஸ் லார்ட், நான் நம்பின மனிதர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லுவார்கள் தேவன் அவனை கைவிட்டார், அவனை விடுவிப்பார் இல்லை. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நிலைமையிலே அவன் நொறுக்கப்படும் பொழுது, அல்லது ஒரு பின்னடைவை சந்திக்கும் பொழுது, ஒரு சிறிய தோல்வி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அவன் சாத்தான் ஆமென் பிரைஸ் லார்ட், ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு என்ன இல்லை? தேவனுக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. கரெக்ட். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு ரூபம் இல்லை. சாத்தானுக்கு என்ன இல்லை? ரூபம் உண்டா? எந்த ரூபத்தில் பார்த்துருக்கீங்க? முன்னாடி ஓனிடா டிவிக்காரன் ஒரு விளம்பரம் கொடுத்தான். எப்படி? 2 கொம்பு வச்சு ஒரு விளம்பரம். பிரைஸ் லார்ட். அப்படி ஒரு சாத்தானுடைய விளம்பரம். இன்னொரு சாத்தானை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமே பிரைஸ் லார்ட். இருட்டில் ஏதோ நடந்த மாதிரி கேட்டுச்சு, நான் கேட்டேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ரூபம்னு சொல்லுவீங்க. ஏதாவது ரூபத்தில் தெளிவா சாத்தானை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாத்தானுக்கும் ரூபம் இல்லை. ஆனா ரூபமில்லாத சாத்தான் அவர் செயல்பட வேண்டுமானால் அவருக்கு ஒரு உயிருள்ள சரீரம் தேவை. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சாத்தான் செயல்பட உயிருள்ள சரீரம் தேவையா இருக்கிறபடியால் அவன் ஏதோ ஒரு மனிதனை தனக்காக எடுத்து தன் பட்சத்தில் வைத்துக் கொண்டு அவனுக்குள் ரூபமில்லாத சாத்தான் உள்ளே போய் அவன் அந்த சாத்தான் அந்த மனுஷன் மூலமாய் செயல்படுவான், கிரியைப்படுவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் புரிந்து, நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க எனக்குன்னு நினைக்கணும். எனக்குன்னா பாஸ்டருக்கு இல்ல. பிரைஸ் லார்ட். உங்க ஒவ்வொருத்தருக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சொல்லுமா என்னுடைய வாழ்க்கையில நினைச்சுக்கலங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ பல பகுதிகள் சீராய் போய்கொண்டிருக்கும், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். திடீரென்று ஏதோ ஒரு பலவீனமோ அல்லது பிரைஸ் லார்ட் ஏதோ ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு குழப்பமோ ஏதோ ஒரு ஆமென் தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீடுகளில் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் தேவையில்லாத இடத்திலிருந்து தேவையில்லாத மனுஷன் சொல்லுவா, கேட்டீங்களா இன்னார் என்ன பண்ணிட்டாங்க, பிரைஸ் லார்ட் விழுந்துட்டாங்க. பிரைஸ் லார்ட். தேவன் அவனை என்ன பண்ணிட்டார்? சபை சபைன்னு அலைஞ்சான், ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடினா, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி குடும்பத்தை கூட உதாசீனப்படுத்தி வாழ்ந்தான். இப்பொழுதோ தேவன் அவனை
கைவிட்டார். அவரை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை. அந்த மனுஷரை ஆமென் விடுவிப்பதற்கு சபை வரவில்லை. அந்த மனுஷரை விடுவிப்பதற்கு ஆமென் அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் வரவில்லை. தேவன் அவனை கைவிட்டார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை அதிகமாக ஆமென் வேதனைப்பட வைக்கிறார்கள். சத்துரு திரும்ப சொல்லுகிறார், விழுந்து போன அவனை, உடைக்கப்பட்ட அவனை இனி யாரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், அவன் அழிந்து போவான். ஹல்லேலூயா என்று நினைத்து சாத்தான் சத்துரு கெட்சித்து அவன் சொல்லுகிற வார்த்தை, அவனை தொடர்ந்து பிடிப்பேன். யாரை? ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பிரைஸ் வாசித்தோ, என் சத்துருக்கள் ஆமென் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார். அவரை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக சாத்தான் தன்னுடைய காரியங்களை அவன் வாழ்க்கையில போராட்டத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக, அவன் சாத்தான் அவன் பிரச்சனையில இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக அவன் பல காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறான், முயற்சி எடுக்கிறான். அந்த சாத்தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், ஆமென், நான் அவனை தொடருவேன், நான் அவனை தொடர்ந்து பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. யாரு சொல்றா? சாத்தான். ஹல்லேலூயா. முதல்ல நான் ஒன்று சொன்னேன், அதையும் தெளிவாக வச்சுக்கணும். பிரைஸ் லார்ட். சாத்தானுக்கு ரூபம் இல்லாதபடினாலே ஏதோ ஒரு மனுஷ சரீரத்தை, ஒரு மனிதனை வாடகைக்கு எடுத்து அவர்களுக்குள் புகுந்து இந்த சாத்தான் சோதனையில் அகப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சொல்லுகிறான், நான் தொடருவேன். ஹல்லேலூயா. நான் பிடிப்பேன், நான் அவர்களை கொள்ளையாடுவேன், அதிலே என் மனதை பூரிப்பாக்குவேன், என் பட்டயத்தை உருவுவேன். பிரைஸ் லார்ட். சாத்தான் சொல்லுகிறான், ஆமென், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சாத்தான் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் ஆமென் சாத்தான் தேவ பிள்ளைகளை மோசம் போக்கும்படி நம்முடைய காதுகளில் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். பிரைஸ் லார்ட். அப்படி சாத்தான் நமக்கு விரோதமாய் ஆமென் தொடர்ந்து பிடிப்பேன், தொடருவேன், பிடிப்பேன், ஆமென், பிரைஸ் லார்ட், அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் நான் கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்குள் ஆமென் ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நீ விழுந்து கிடந்தாலும் விழுந்து கிடக்கிற இடத்திலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. சத்துரு உங்களை தொடர்ந்து பிடிக்கும்படி வருவான். ஆமென். பிரைஸ் லார்ட். எப்படி வருவான் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கிற பணம், தன்னிடத்தில் இருக்கிற பொருள், தன்னிடத்தில் இருக்கிற பலன், தன்னிடத்தில் இருக்கிற பிரதானமானவைகளை எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளை தொடர்ந்து பிடிப்பேன், அவர்களை ஆமென் என் பட்டயத்தை உருவி அவர்களை சங்கரிப்பேன், அவர்களை கொன்று போடுவேன் என்று சவால் வைக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை தைரியமாய் கர்த்தரை துதிப்பீர்களானால் அந்த துதி என்கிற ஆயுதம் உங்கள் வாழ்க்கையில எழும்பும் பொழுது தொடருவேன் என்று சொன்னவன் தொடர முடியாதபடி கர்த்தர் செய்வார். பிடிப்பேன் என்று சொன்னவன் பிடிக்க முடியாதபடி கர்த்தர் செய்வார். உனக்குரியதை கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொன்னவன் அவன் கொள்ளையாடப்படுவான். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஆமா தேவ பிள்ளையே, சத்துரு முதலாய் நம்மை மோசம் போக்கும்படி அவன் செய்கிற காரியம் ஆமென் சந்தேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ். நல்லா இருக்கிற சரீரம் திடீர்னு பார்த்தா ஆமென் பலவீனமாகி போகுது. அப்ப தோன்றுகிறது
பிரைஸ் லார்ட். மரித்து போவேனோ, விழுந்து போவேனோ, படுக்கையில் ஆகிவிடுவேனோ சந்தேகம். ஹல்லேலூயா. அப்போதான் ஒருவேளை நீங்க ஆமென் பிரைஸ் உங்களை நேசிக்கிறவர் என்று சொல்லி ஏதோ ஒரு மனிதனிடத்திலே போய் ஆமென் பிரைஸ் லார்ட் ஆமென் எனக்கு முடியல, கொஞ்சமும் முடியல, தலை வெடிச்சிரும் போல இருக்கு, ஆமென் 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 பிரைஸ் லார்ட் எனக்கு எழும்ப முடியல, சாப்பிட முடியல சொல்லுவீங்கன்னா அது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிற சாத்தானின் காதுகளில் கேட்டால் அந்த சாத்தான் சொல்லுவான், ரைட், தேவன் அவனை கைவிட்டார். ஹல்லேலூயா. இனி அவனை யாரும் விடுவிக்க முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். அந்த இடத்திலே கர்த்தரை துதியுங்கள். ஆமென். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னாலே போன மேகம் அவர்களுக்கு பின்னாலே கடந்து வந்தது. ஏன் தெரியுமா? சத்துரு தொடர்ந்து வருகிறார். தொடர்ந்து போவேன், தொடர்ந்து போய் அவர்களை பிடிப்பேன், தொடர்ந்து போய் அவர்களை கொள்ளையிடுவேன். சத்துரு வேகமாய் வரும் பொழுது முன்னால் போன தேவ ஆவியாருடைய மகிமையின் மேகம் பின்னால் கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியரும் ஒன்றை ஒன்று சேர முடியாதபடி ஒரு மேகமாய் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். என்ன? முன்னால் போகிற இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்கிறார்கள், சத்துரு வருகிறானா வரவில்லையா? திரும்பி பார்க்கும் பொழுது தெரிகிறது சாத்தான் சத்துரு பலத்த ராணுவம், தன்னிடத்தில் இருந்த பிரதானமான ராணுவத்தை அவர் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று வேகமாய் வந்து கொண்டிருக்கிறார். பின்னால் வருகிற எகிப்தியர்கள் கண்ணை ஏறிட்டு பார்க்கிறார்கள், பரவாயில்லை, பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் விரட்டுறா அவங்க சோர்ந்து போவார்கள், அவர்களை பிடித்து விடலாம். ஆனால் ஒன்று தெரியுமா? தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கண்ணாடி பிம்பம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அது அந்த மேகம் கண்ணாடியா இருக்கிறது. பார்க்கிறதற்கு இங்கிருந்து பார்த்தால் அங்கே தெரியும், அங்கிருந்து பார்த்தால் இங்கே தெரியும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறார்கள் சத்துரு பக்கத்தில் வந்துட்டான், இவர்கள் நினைக்கிறார்கள் நான் பக்கத்தில் போயிட்டேன். பிரைஸ் லார்ட். ஆனால் ரெண்டு பேரும் சேர முடியாதபடிக்கு ஒரு மேக ஸ்தம்பம் கண்ணாடியாய் நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டவர்களாய் சாத்தான் உங்களை மோசம் போக்கும்படி, சாத்தான் உங்களை வஞ்சிக்கும்படி ஆமென் தொடருவேன், பிடிப்பேன் என்றவர்கள் உங்களை துரத்தி வருகிறவராய் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவனை ஆமென் மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என்ன சம்பவிக்கும்? என்ன சம்பவிக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள், தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட். சில பலவீனங்கள் திடீரென்று தாக்குகிறது, சில வியாதிகள் திடீரென்று தாக்குகிறது. ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க யாரும் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் மாற வேண்டும். கொலோசியர் 1:28 என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:28 எடுத்தவர்கள் வாசிங்க. அந்த வசனம் தானா? அந்த வசனம் தான். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப சத்துரு தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபையில் செய்யப்படுகிற ஊழியம் இதுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேறினவர்களாய் மாறணும். பிரைஸ் லார்ட்.
ஒவ்வொருவரும் சாத்தானை எதிர்க்கிற ஒரு யுத்த வீரராய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானை கண்ட உடனே பயப்படுகிற ஒரு பிள்ளையா யாரும் கோழைகளா இருக்க கூடாது. ஆமென். நம்ம யாரு? பலவான்கள். நம்ம அப்பா யாரு? அவர் பலவான், யுத்தத்தில் வல்லமையுள்ளவர், பராக்கிரமுள்ளவர். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகள் சாத்தான் எந்த ரூபத்தில் தந்திரமாய் வந்தாலும் அவரை மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. தொடருவேன், பிடிப்பேன், யுத்தத்தில் கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி துரத்தி வந்த சாத்தானுக்கு, சத்துருவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலோ தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலோ தப்பவில்லை. ஹல்லேலூயா. யார் தப்பல்ல தெரியுமா? யார் தப்பினாக தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆயுதம் இல்லை, யுத்தத்தில் யுத்தம் பண்ண ஆயுதம் இல்லை, பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? சாத்தான் பிடித்து விடுவாரோ. அவை செங்கடலை ஆண்டவர் பிளந்து கொடுக்கிறார், அதற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்தான், சத்துரு, பார்வோனுடைய சேனை பிரதானமான ராணுவங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பிரதானமான தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு வேகமாய் துரத்தி வருகிறார். அத்தனை செல்வாக்கு, செல்வ செழிப்பு நிறைந்த அந்த சத்துருக்களை கர்த்தர் ஆபேல் செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அப்ப மோசம் போக்குகிற சாத்தான் நம்முடைய காதுகளில சொல்லுவான், ஆமென், என்ன சொல்லுவான்? தேவன் அவனை கைவிட்டுட்டார். ஆண்டவரே கைவிட்டா அதுக்கப்புறம் யாருப்பா காப்பாற்ற முடியும்? ஆண்டவரே கைவிட்டார்னா எந்த மனுஷனாலையும் நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சாத்தான் சொல்லுகிறான், தேவன் அவனை கைவிட்டார், அவனை யாரும் விடுவிக்க முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் தைரியமாய் சொல்ல வேண்டும், ஆமே, பிரைஸ் லார்ட். என்னை உருவாக்கிறது, என்னை படைத்தது, என்னை இதுவரை கொண்டு வந்தது நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் எழும்புவார். ஒரு யுத்தமே நடக்கல, பாத்தீங்களா? யாராவது அங்கே யுத்தம் பண்ணாங்களா? யாராவது எதிரியோடு சண்டை போட்டாங்களா? யாராவது எதிரியோடு போய் பேசினாங்களா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நடந்து போச்சு. வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அவன் யார் தப்பல தெரியுமா? எந்த சாத்தான், எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமா தேவன் அவனை கைவிட்டார் என்று சொன்னானோ, தேவன் அவனை விட்டு விலகி விட்டார், விடுவிப்பார்ல என்று சொன்னானோ, அந்த சத்துரு, ஆமென், வெட்கப்பட்டு போனான், அழிந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சாத்தான் தேவ பிள்ளையை எவ்விதமாய் தேவ பிள்ளைகளை மோசம் போக்குகிறான் என்று வாசித்தால், ஆமே, 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், 2 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையில் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, சாத்தான் நம்மை மோசம் போக்கும்படி
நம்முடைய காதுகளிலே சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை ஆமென். அவர் அல்லது அவன் அல்லது அவள் விழுந்த பின்பு இனி என்ன பண்ண மாட்டா? பழைக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய மாட்டான்? பிழைக்க மாட்டான். ஏன்? விழுந்துட்டான். செய்கிற தொழிலில பயங்கர நஷ்டம், தோல்வி. ஆமென். சுற்றி இருக்கிற மனுஷன் சொல்லுவான், எவ்வளவு ஆகா ஓஹோ என்று இருந்தான், விழுந்துட்டான், இனி பிழைக்க மாட்டான். ஹல்லேலூயா. இது சாத்தான் நம்முடைய காதுகளிலே ஏதோ ஒரு மனுஷன் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை. ஏன்? நம்ம மீண்டும் எழும்பக்கூடாது, நாம் மீண்டும் கர்த்தருக்காக செயல்படக்கூடாது, நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய வாழ்க்கை வாழக்கூடாது. இதற்காகவே பிசாசு சாத்தான் காதுகளில் அந்த வார்த்தையை கொண்டு வருவான், விழுந்த பின்பு பிழைக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப விழுந்த பின்பு பிழைக்க மாட்டான் என்று சொல்லி அப்படியே விட்டு விடுகிறவன் சாத்தான் அல்ல. ஒருவேளை அவன் எழும்பினா என்ன செய்வது? ஆனபடியினால் அந்த சாத்தான் வந்து அவன் விழுந்து போன அவனை அப்படியே கொன்று போடும்படி அவன் பிரயாசப்படுகிறான். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விழுந்து போன பின்பு பிழைக்க மாட்டார் என்று நினைத்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை என்ன பண்ணிட்டு கொன்று போட்டு இல்லாம ஆக்கிட்டார். இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. செய்கிறது யாரு? வேலை செய்கிறது சாத்தான், பயன்படுத்துகிறது யாரு? ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ஒரு மனுஷனை அவன் பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் புகுந்து, அது ஒரு வேளை அந்த மனுஷன் ஒருவேளை நாம் நேசிக்கிற நபராக இருக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், சொந்தக்காரர்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். வேற ஏதோ ஒரு மனுஷன் சொன்னா கூட நமக்கு பெருசா இருக்காது. ஆனா நெருங்கிற உறவுகள் ஆமென் விழுந்துட்டான், இனி அவன் எழும்ப மாட்டான்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் விழுகை வருகிறது. நாம் விழுந்தாலும் ஆமென் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதிப்பது நான் அழிக்கப்படுகிறதற்கு அல்ல, பொன்னாக ஜொலிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனை, இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டம், இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை, இது எல்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் இருக்குன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. இது நீங்கள் விழுந்து போய் மரிப்பதற்கல்ல, இது தேவன் உங்களை பொன்னாக ஜொலிக்க பண்ணும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கே விழுந்தோம் அதைதான் ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். எந்த இடத்துல நான் விழுந்தேன், எந்த இடத்துல நான் பிரைஸ் தி லார்ட் தள்ளப்பட்டேன், எந்த இடத்துல விழுந்து விட்டு எழும்ப முடியாமல் இருக்கிறேன், எந்த பாவம், எந்த செயல், எந்த கிரியை, அதை நிதானித்தறிந்து அங்கிருந்து எழும்பும்படி பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் எழும்பணும்னு சொல்றேன் தெரியுமா? நான் விழுந்து கிடக்கிற அந்த சூழ்நிலையை சாத்தான் காணும் பொழுது, சத்துரு காணும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் என் அண்டையில் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று அறிந்து நான் அவர் அண்டையில போய் பக்கத்துல போய் நின்று அவன் என்ன பண்ணிட்டேன்? வெட்டி கொன்று போட்டேன். ஹல்லேலூயா. இப்போ நான் சாவதும் பிழைப்பதும் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நீங்க சாவதும் பிழைப்பதும் உங்க கையில இருக்கு. செத்து போயிட்டு விழுந்துட்டேன்னு சொல்லி அங்கேயே படுக்காதீங்க, அங்கேயே இருக்காதீங்க, அங்கே உட்கார்ந்துடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட என்று சொல்லும் பொழுது அவருடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. ஹல்லேலூயா. அவர் குதித்தெழும்பி நின்று நடந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்துரு ஆமென் நம்மை விழுந்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த சாத்தானுக்கு முன்பாக தேவ பிள்ளைகள் எழுந்து நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டில ஆமென், உங்க அறையில, உங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் நடங்க. எதுக்கு? சாத்தான் உங்களை விழுந்து விட்டார் என்று சொல்லி இருப்பானா? ஆமென். அந்த சாத்தான் காணும்படி எழும்பி நடங்க, அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரிகோ பெத்லகேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணி புறப்பட்டான். புறப்பட்டு போன அந்த மனுஷன்
கழுதையின் மேல் ஏறி போனான் என்று நினைக்கிறேன். அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். பிரயாணம் பண்ணி போகும்போது கொஞ்ச தூரம் போயிட்டான். திடீரென்று கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். திடீரென்று கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். கொள்ளைக்காரன் வந்தா என்ன செய்வான்? கொள்ளைக்காரன் வந்தா என்ன செய்வான்? ஐயா சாமின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிதானே? பிரைஸ் லார்ட். கொள்ளைக்காரன் வந்தா என்ன பண்ணுவான்? அவனை முதல்ல என்ன பண்ணுவான்? கையில இருக்கிற ஆயுதத்தை, மரியாதையா உன் கையில இருக்கிறத, கழுத்துல இருக்கிறத, யார்கிட்ட எல்லாம் கழுத்துல இருக்கோ அவங்களுக்கு இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கழுத்துல இருக்கிறத, உன் காதுல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துத்தா. மரியாதையா உன் பர்ஸ்ல இருக்கிற பணத்தை எடுத்துத்தா. இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்? கொன்று போடுவேன். கொள்ளைக்காரன். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவை உங்க உயிர் இல்ல, அவனுக்கு தேவை உங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை பறிக்கும்படி அந்த கொள்ளைக்காரன் ஆமென் அந்த மனுஷனை பிடித்து ஆமென் அவன் கொடுப்பீங்களா? உடனே அவரு கத்தி எடுத்து வச்சு காட்டிட, இப்ப பாரு தரலாம் கொன்றுவேன்னு சொன்ன உடனே படப்படான்னு எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துருவீங்களா? படப்படான்னு பர்ஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துருவீங்களா? ஆமென். ஒருவேளை கொடுக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டினாலும் எங்க ஓடலாம், எங்க ஒரு கல்லாவது கிடைக்கும் பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் ஒருவேளை பலத்தவர்களாயிருந்தால் தாக்குவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள். நாம் கொடுக்காமலேயே அதை என்ன பண்ணிடுவோம்? எடுத்துருவோம். இதுதான் பிரைஸ் லார்ட் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். ஆமென். பிரைஸ் லார்ட். அவன் எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். ஹல்லேலூயா. அவர்கள் அவனை பிடித்து சேர்ல உட்கார வச்சு நல்ல ஜூஸ் கொடுத்து அனுப்புனாங்க. அப்படியா? இல்ல, பிடிச்சு அடித்து உதைத்து கொலை உயிராய் குற்றீராய் இட்டு விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இப்போ அவன் எங்க கிடக்கிறான்? விழுந்து கிடக்கிறான். சாத்தான் பார்க்கிறான். இவன் இனி என்ன செய்ய மாட்டான்? பிழைக்க மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு எப்போ ஒரு விமோசனம் வரும்? என் குடும்பம் எப்ப ஆசீர்வதிக்கப்படும்? என் குடும்பம் என்னைக்கு உயர்த்தப்படும்? என் குடும்பம் என்னைக்கு மேன்மைப்படுத்தப்படும்? பல கேள்விகளோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட். அந்த எரிகோவுக்கு கடந்து போற அந்த மனுஷன் குற்றுயிராய் கொலை செய்கிற தருணத்திலே விழுந்து கிடக்கிற அந்த மனுஷன் அண்டையிலே ஒரு மனுஷன் கடந்து வருகிறான். அவன் தான் சமாரியன். ஹல்லேலூயா. சமாரியன். இந்த சமாரியன் அவனிடையிலே வரும் பொழுது அதற்கு முன்னாக சிலர் வந்தார்கள், பார்த்தார்கள், நினைத்தார்கள் இவன் என்ன பண்ணிட்டா, இனி பிழைக்க மாட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் பிழைக்க மாட்டான். எதுக்கு நமக்கு வீண் வம்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தள்ளிவிட்டு போறார்கள். ஆனால் சமாரியனோ அந்த மனுஷன் பக்கத்திலே வந்து அவனை தூக்கி அவன் இரத்த கரைகள் படித்த தன் சரீரத்தை கலற்றி துடைத்து காயப்பட்ட இடத்திற்கு மருந்து வைத்து அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து அவனுக்கு சாப்பிட ஆகாரம் கொடுத்து இப்படியாய் பிரைஸ் லார்ட் விழுந்து கிடந்தவனை அந்த மனுஷன் தூக்கி நிறுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பல கேள்விகளோடு கூட உங்க வாழ்க்கை காணப்படலாம். ஓ சாத்தான் இப்போது கூட சொல்லலாம், நீ பிழைக்க மாட்ட, நீ எழும்ப மாட்ட. இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு நேரே வந்து கொண்டிருக்கும் போது கூட சாத்தான் உங்க காதிலே உங்க இருதயத்துல பேசிட்டு இருப்பான். தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசேன்னு கடிந்துகொள். அந்த எண்ணம் நம்மை விட்டு விலகி போகட்டும். ஒரு சமாரியனாய் இயேசு உன்னண்டையிலே கடந்து வருகிறார். ஒரு சமாரியனாய் இயேசுவின் பட்சத்தில் கடந்து வருகிறார். அவர் உன் இருதயத்தில் காயத்தை ஆற்றுகிறவராய், அவர் உன் இருதயத்தின் பாரத்தை மாற்றுகிறவராய், அவர் உன் கலக்கத்தை மாற்றுகிறவராய், அவர் உன் கண்ணீரை துடைக்கிறவராய், உனக்கு நல்ல ஆகாரம் தருகிற நல் மீட்பராய் இயேசுவின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், நீ பிழைக்க மாட்டே. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பிழைப்பாய்.
ஹல்லேலூயா. சாத்தான் சொல்லுகிறான் பிழைக்க மாட்டேன். இயேசு சொல்லுகிறார் நீ பிழைப்பாய். விழுந்துட்ட உண்மைதான், நீ விழுந்தது உண்மைதான். ஆனா நீ என்ன செய்யல? சாகல. கர்த்தருளை சாவுக்கு ஒப்பு கொடுக்காத காரணம் நீ பிழைக்கும்படி. நீ பிழைக்கும்படி நிச்சயம் உன்னை தீமைக்கு விலக்கி பாதுகாத்த தேவன் அவர்கள் நிச்சயம் விடுவிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் பேசின அந்த சாத்தான் வெட்கப்படுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேவ பிள்ளைகளே, உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவன் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டான் என்று சொல்லி பட்சத்திலே வந்து வெட்டினான் சத்துரு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா சொல்லுகிறேன், நீங்கள் விழுந்தது உண்மை, ஆனால் சாவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், பிழைக்க பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆமென் கள்ளர் கையிலே அகப்பட்டவனை கர்த்தர் ஆமென் சமாரியன் தூக்கி அணைத்து காயத்தை ஆற்றி அவனுக்கு ஆஸ்பத்திரியிலே பணம் கொடுக்க தன்னிடத்தில் இல்லாத போதிலும் ஆமென் அந்த சமாரியனில் தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்து மீதி தேவைப்பட்டால் நான் தருகிறேன் என்று சொல்லி அவனை உயர்த்தி அவனை சுகம் கொடுத்து அவனை தாங்கிறது உண்மையானால் விழுந்து கிடக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசம் போக்குகிற சாத்தான் மூன்றாவது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியம் என்ன? முதல் காரியம், தேவன் அவனை கைவிட்டார். இரண்டாவது, விழுந்த பின்பு இனி எழும்புவதில்லை. மூன்றாவது, ஆமென் ஸ்தோத்திரம், சாத்தான் ஒரு மனுஷனை மோசம் போக்கும்படி செய்கிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன், பெரிய மனுஷன், நல்ல பலவான், நல்ல திடகாத்திரமானவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஆமென், இப்படி சொல்லுகிற சிங்கம் வந்தால் சிங்கத்தை கூட கையில் ஆயுதமே இல்லாமல் தன் சரீரத்தின் பலத்தினாலே சிங்கத்தை கிழிக்கக்கூடிய வல்லமையுள்ள மனுஷன். யாரது? தாவீது. ஹல்லேலூயா. இந்த தாவீது ஒரு நாள் வியாதி படுக்கையில படுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். எதுல படுத்தான்? வியாதியில படுத்தான். இப்போ தாவீதுக்கு என்ன இல்ல? சுகம் இல்லை. நம்ம பாஷையில சுகம் இல்லை. தாவீதுக்கு சுகம் இல்லாம படுக்கையில படுத்து கிடந்தான்னு எங்கயா பைபிள்ல இருக்கு? கேக்குறீங்களா? கேட்பீங்கன்னு நினைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, தாவீது ஒரு விஷயம் சுகம் இல்லாம ஒரு மரண படுக்கையில போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் சரீரத்திலே என்ன வியாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வியாதி அவனை பிடித்தது. சாகும்படி விழுந்து கிடக்கிறான். மரணம் இப்பவா நாளையான்னு தெரியாது. எதனால? வியாதியினால. அது கொரோனாவோ இல்ல சுகரோ கொலஸ்ட்ராலோ ஆமென் பிரஷரோ ஆமென் இனி என்ன ஆமென் கிட்னி ஸ்டோனோ ஏதோ ஒரு வியாதி. யாருக்கு பிடிச்சது? தாவீதுக்கு பிடிச்சது. பைபிள்ல வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் ஆமென் 41வது அதிகாரம். சங்கீதம் 41வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 7வது வசனத்தில் வாசி. 7. என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். 3வது வசனம் வாசிங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு வியாதி இருக்கா இல்லையா? வியாதியில படுத்திருக்காரா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் ஒரு நாள் சுகமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? தாவீதும் வியாதி படுக்கையில இருந்திருக்கிறானா இல்லையா? ஆமென். படுக்கையில் படுத்து கிடக்கிறான். எழும்ப முடியல, சாப்பிட முடியல. அவனை பார்த்த உடனே பார்க்கிறவங்க சொல்றாங்க ஆமென் பிரைஸ் தி லார்ட்,
அவன் பார்த்து சொல்றாங்க, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி மூன்றாவது. மோசம் போக்குகிற சாத்தான் நம்முடைய காதுகளில் சொல்லுகிற வார்த்தை, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் அவனை கைவிட்டார். இரண்டாவது, விழுந்த பின்பு பிழைக்க மாட்டான். இப்போ ஆமென், அவன் இனி எழுந்திருப்பதில்லை. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வியாதி என்பது ஒரு மனிதனை அதிகமாய் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வியாதி ஒரு மனுஷனை தாக்கும் பொழுது அவனாகவே சிந்திக்கிறான். அது அவனல்ல. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, பிசாசுக்கு என்ன இல்லை? ரூபம் இல்லை. அவன் காதுக்குள்ள வந்து சொல்லுவான், அது காதுல கேட்காது. அவன் காதுல சொல்லுறது எங்க கேட்கும் தெரியுமா? எங்க கேட்கும்? ஹார்ட்ல கேட்கும், இருதயத்துல கேட்கும். அவன் சொல்றது காதுல, அது தொனிக்கிறது இருதயத்துல. இனி அவன் என்ன பண்றது இல்ல? எழும்புவதில்லை. இனி எழும்ப மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக அவன் தாவீது ஒரு பயங்கரமா சங்கடப்படுறாரு. அந்த சங்கடம் நம்முடைய வாழ்க்கையில கூட உண்டு. அவன் சிலருடைய வாழ்க்கையில வியாதி படுக்கையில படுத்து கிடப்பாங்க. இங்க யாராவது அப்படி இருந்தா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு திருந்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருந்துவீங்களா? திருந்த மாட்டீங்களா? திருந்துவீங்களா? பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. கேட்ட பிறகு நாங்க திருந்தியதும் திருந்தாததும் யோசிக்கிறோம். அப்படிதானே சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது படுக்கையில கிடக்கும் பொழுது, அவன் வியாதி படுக்கையில படுத்து கிடக்கிறான். அவருக்கு ஏற்பட்ட ஒரு வேதனை, வியாதியை விட வேதனையான அனுபவம் என்னன்னா, 6வது வசனம் வாசிங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தால், யார? யார? வியாதியாய் படுக்கிற ஒருத்தனை அல்லது ஒருத்திய பார்க்க வந்தா வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். வஞ்சனையாய் பேசுகிறான். தெளிவா சொல்றேன். சிலர் வியாதியா படுத்து கிடப்பாங்க. ஜஸ்ட் ஒரு காய்ச்சல். எது? காய்ச்சல். காய்ச்சல் எத்தனை டிகிரி? 104 டிகிரி காய்ச்சல். எழும்புவீங்களா? நீங்க எழும்ப மாட்டீங்க. என்ன நடக்கும்? எழும்ப மாட்டீங்க. ஆனா பெட்ல கிடந்து துள்ளுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருமா வராதா? சொல்லுவாங்க இதுல, காய்ச்சல்ல வெட்டு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்ச்சல் அதிகரித்தால் அதான் நடக்கும். அந்த காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா ஒருவேளை சரியாயிரும் வச்சுக்கோங்க. சரியாகும். ஆகுமா? ஆகாதா? எவ்வளவோ மெடிசன் இருக்குல்ல, சரியாகும். ஆனா 104 டிகிரியில படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனை யாரு பார்க்க போறா? சக விசுவாசி. உங்களில ஒரு ஆள். நான் தான் ஒப்பனாதான் பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களில ஒரு ஆள் பார்க்க போயிட்டு அங்க போய் அவங்கள்ட்ட, அக்கா எப்படி இருக்குக்கா, அண்ணா எப்படி இருக்கு, ஸ்தோத்திரம், பிரதர் எப்படி இருக்கு, பரவாயில்ல பிரதர், ஆனா கொஞ்சம் எப்படி இருக்கு, காய்ச்சல் அதிகமா இருக்கு, எனக்கு ஒன்றும் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா பிரதர்? பரவாயில்ல, ஆண்டவர் சுகம் தருவார்னா. பிரைஸ் தி லார்ட். இது எது சொல்லுது? வாய் பேசுது. என் வாய் பேசுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல. என் வாய் சொல்லுது, பரவாயில்ல பிரதர், உங்களுக்கு காய்ச்சல் என்ன ஆயிரும்? சரியாயிரும். பேசும்போது மனசுக்குள்ள ஒன்று சொல்லுது, படுபாவி, நீ செய்ததுக்கு அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா வாய் சொல்லுது, பிரதர் பரவாயில்ல, நல்லா இருவீங்க. இப்போ கொஞ்சம் பேசிட்டு பிரதரோட மனைவி, அது யாது பிரதரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, மனைவி வர்றாங்க. அண்ணா வாங்கண்ணா. ஓகே, வந்தாச்சு. டீ குடிக்கிறீங்களா? இல்லம்மா, பிரதரை பார்க்க வந்தேன். இந்த இடத்துல டீ குடிக்க முடியுமா? வேண்டாம். சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம யாரு? விசுவாசி இல்ல. சரி பிரதர், ப்ரேயர் பண்ணுவோம். சரி ஓகே, ஒரு ப்ரேயர். ஆண்டவரே, நம்முடைய மகனை என்ன பண்ணோம்? ஆசீர்வதி ஆண்டவரே, சபைக்கு ஒழுங்கா வருகிறவர் எல்லாம் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு ரோட்ல போகும்ப, எங்க போயிட்டு வர அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு? அவன் பக்கத்து வீட்டுக்காரன்.
அவன் சுகம் இல்லையா கேட்டியா, பார்த்துட்டு வாரேன். அவன் எப்படி இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சொல்லுவான், கிடைக்க கடைய பார்த்தா போக்காக்கும், கிடைக்க கடைய பார்த்தா போக்காக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வஞ்சகமாய் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன மாதிரி இது போல யாராவது இங்க இருந்தீங்கன்னா, எனக்காக வேண்டாமா, உங்களுக்காகயாவது திருந்துங்க. ஹல்லேலூயா. யார்ட்டாவது இருக்கா இந்த குணம்? நேர்ல போய் பார்க்கும்ப அந்த மருந்தை போடு, இந்த மருந்தை போடு, மருந்தெல்லாம் சொல்லி கொடுப்போம். இங்க வந்து ஆமென், பிரைஸ் தி லார்ட், அது போக்காக்கும். கேட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்லுகிறான், படுக்கையில் கிடக்கிற என்னை ஒருவர் பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். ஹல்லேலூயா. தீவினையை ஆமென் எடுத்துக்கொண்டு என விரோதமாய் பொல்லாங்கு நினைத்து அவன் சொல்லுகிறான். அவன் இனி அவன் என்ன பண்ணுவதில்லை, எழும்புவதில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சாத்தான் உனக்கு விரோதமாக அவன் ஏதோ ஒரு சரீரத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், அந்த சாத்தானின் வார்த்தைகள் அவமாய் போகும்படி கர்த்தர் உன்னை அவர் தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளவர். கர்த்தர் உன்னை பிழைக்கப்பட வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எழுப்பும்படி வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சாத்தானால் மோசம் போக்கப்படும்படி காதுகளில் ஆமென் சாத்தானுடைய வார்த்தை தொனிக்கிற யாராயிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் ஆமென் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் பெரியவர். சாத்தான் நம்மை விழத்தள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்ல முடியும், என் இயேசு எனக்கு ஜெயம் தந்திருக்கிறார், என் இயேசு எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், என் இயேசு எனக்கு சுகம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசித்து ஜெபிப்போமா? பிரைஸ். நேரம் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம், ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா காதுல சொல்லுவா, நீ விழுந்துட்ட, நீ பிழைக்க மாட்ட, நீ எழும்ப மாட்ட. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறது, ஆமென், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த இடத்திலே துவண்டு போய் கிடக்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். விழுவதில்லை, நொறுக்கப்படுவதில்லை, நீங்கள் உடைக்கப்படுவதில்லை. என் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். அவர் வல்லமை